ஹே ஹாய், போன பார்ட்ல ஐஎஸ்எஸ் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தோம். இந்த பார்ட்ல ஐஎஸ்எஸ்ல என்னென்ன இருக்கு, அது எப்படி வேலை செய்யுதுன்றதை பார்க்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது டோப்டெக் தமிழ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐஎஸ்எஸ்ல நம்ம ரூம் மாதிரி நிறைய ப்ரெஷரைஸ்டு மாடியூல்ஸ் இருக்கும். அது போக ஸ்ட்ரக்சரல் ட்ரஸஸ், ஃபோட்டோவால்டிக் சோலார் ரேஸ், தெர்மல் ரேடியேட்டர்ஸ், டாக்கிங் போர்ட்ஸ், எக்ஸ்பெரிமெண்ட் பேஸ், ரோபாட்டிக் ஆர்ம்னு நிறையா இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி ஸ்பேஸ்ன்றது ஃபுல்லாக வேக்குமாக இருக்காது. அங்கேயும் உலகத்தில் இருக்கிற மாதிரியே 1-2 ஏர் மாலிகுல்ஸ் இருக்கும். அதனால ஐஎஸ்எஸும் புவியீர்ப்பு விசையால இழுக்கப்பட்டு கீழே இறங்கிட்டே வரும். அதை காம்பன்சேட் பண்ண ஸ்பேஸ் கிராஃப்டை ரீபூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரீபூஸ்ட் பண்ணும்போது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை கொண்டு ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஹைட்ரோஜன் பெராக்சைடை டீகம்போஸ் பண்ணும்போது ஆக்சிஜனும் வாட்டரும் ஸ்டீம் ஃபார்மில் ரிலீஸ் ஆகும். அந்த ஸ்டீம் மூலியமாக தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. கண்ட்ரோல் பண்ணி ஆர்பிட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. ஐஎஸ்எஸ் மேனுஃபேக்சரிங்கில் நிறைய கண்ட்ரிஸ் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அதனால ஒவ்வொரு மாடியூலும் வேற வேற நாட்டில் உருவாக்கப்படும். மாடியூல்ஸ்குள்ள க்ரூவுக்கு ஆன்போர்டில் சப்போர்ட் பண்ண நிறைய சப்போர்ட்டிங் சிஸ்டம்ஸ் உள்ளே இருக்கும். மெயினாக பார்த்தா அட்மாஸ்பியர் கண்ட்ரோல் சிஸ்டம், வாட்டர், ஃபுட்டு, சானிடேஷன், ஹைஜீன் எக்யூப்மெண்ட்ஸ்னு எல்லாமே இருக்கும். இப்போ இருக்கிற ஐஎஸ்எஸ் பூமியில இருந்து பொருள் எடுத்துட்டு போய் ஸ்பேஸில் அசம்பிள் பண்ணது தான். அப்புறம் ஒவ்வொரு மாடியூல்ஸாக கார்கோல இருந்து கலட்டி கொண்டு போய் ஆஸ்ட்ரோனட் ஸ்பேஸ் வாக்கை கேரி அவுட் பண்ணி அசம்பிள் பண்ணுவாங்க. ஸ்பேஸ் வாக் கேரி அவுட் பண்ண ஸ்பெஷலைஸ்டாக உருவாக்கப்பட்ட சூட் தான் ஸ்பேஸ் சூட். சோலார் பேனல்ஸ் தான் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு மெயின் பவர் சப்ளை கொடுக்கும். சூரியனோட வெப்பம் 275 இருந்து -75 வரையும் கூட இருக்கும். அதனால ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல எலக்ட்ரிசிட்டி, ஆக்சிஜன் சப்ளை எல்லாமே போர்ட்டபிளா பேக்கப்பும் ஒன்று இருக்கும். ஒன்று ஃபெயில் ஆயிட்டாலும் இன்னொன்று ஒர்க் ஆகும். இதை கட்டி முடிக்கவே 10 வருஷம் ஆச்சு. ஸ்பேஸ்ல 10 டன் எடையுள்ள பொருள் கூட வெயிட்லெஸ்ஸா இருக்கும். ஆனா அதை கார்கோல இருந்து கொண்டு போய் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல செட் பண்றது தான் கஷ்டமான விஷயம். ஸ்பேஸ் வாக்ல ஆஸ்ட்ரோனட் காம்ப்ளெக்ஸான பொருளை கெனடியன் ஆர்ம் யூஸ் பண்ணி கரெக்டான இடத்துல ஃபிட் பண்ணிடுவாங்க. ஸ்பேஸ் வாக் போறதுக்கு 7 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஸ்பேஸ் சூட்டை போட்டு ரெடி ஆகிடுவாங்க. ஸ்பேஸ் சூட்டோட மெக்கானிசம், கூலிங், ஆக்சிஜன், ரீசைக்ளிங்னு நிறைய டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல போடுங்க. இன்னொரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றோம். குறைவான ஆல்டிடியூட்ல ஸ்பேஸ் டெப்ரிஸ் நிறைய இருக்கும். டெப்ரிஸ்னா ஏற்கனவே கலட்டி விடப்பட்ட ராக்கெட் ஸ்டேஜஸ், எக்ஸ்ப்ளோஷன் ஆன ஃப்ராக்மெண்ட்ஸ், மைக்ரோமெட்ரியாய்ட்ஸ், அது எல்லாமே ஆர்பிட்ல ஹை ஸ்பீட்ல சுத்திட்டு இருக்கும். டெப்ரிஸ் சின்னதா இருந்தாலும் அதோட வேகத்தினால நிறைய டேமேஜை உருவாக்கும். சில நேரம் ஸ்பேஸ் வாக் அப்போ ஆஸ்ட்ரோனட் சூட்டை கூட டேமேஜ் பண்ணவும் ட்ரை பண்ணும். அதனால ஒரு புல்லட் ப்ரூஃப் மாதிரி மைக்ரோமெட்ரியாய்ட் ஷீல்டிங்னு சொல்லப்படுற பேலிஸ்டிக் பேனல்ஸை, ப்ரெஷரைஸ்டு செக்ஷன்ஸ், அப்புறம் ஸ்டேஷனில் உள்ள கிரிட்டிக்கல் சிஸ்டம்ஸை சுற்றி ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ரொடெக்ஷன்ல இன்னர் லேயரா திக் அலுமினியத்தையும் அவுட்டர் லேயரா கெவ்லாரையும் வச்சு டெப்ரிஸ்ல இருந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆஸ்ட்ரோனட்ஸ் எப்படி சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க, என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறாங்கன்றத அடுத்த பார்ட் 3ல பார்க்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, டெக்னாலஜி இன்ட்ரெஸ்டட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, டோப்டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.